அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான எள்ளு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அதை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு வந்து நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஃப்ளேம் வந்து நம்ம அதிகமாக வச்சு வறுத்துட்டோன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கருகி கலரோட சேஞ்ச் ஆகி அதோடைய வாசம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காது. எப்போதுமே வறுக்கிற பொருட்களை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா தான் அதோடைய வாசம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சேர்த்துட்டு இது போல் வறுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் இதை வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பொடியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான போது நம்ம எடுத்து சாதம் கிளறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பொடியில் வந்து மிளகாலாம் சேர்த்து அரைச்சிருக்கனால காரம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் வாசத்துக்காக சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இது போல் நட்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா. இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற சாதம் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற எள்ளு பொடியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொடியும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஆயிலுக்கு பதிலாக நெய் சேர்த்து கிளறணும் அப்படின்னாலுமே ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எள்ளு சாதம் ரொம்ப சூப்பராக சுட சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு நம்ம வத்தல், அப்பளம் அந்த மாதிரி சிப்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுவையான எள்ளு சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.